வணக்கம். ஆ நம்ம Thursday எடுத்த ட்ரேட அன்னைக்கு போஸ்ட் பண்றேன். அன்னைக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஆ அன்னைக்கு நிஃப்டி 50ல ட்ரேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டி வெட்னஸ்டேவோட முடிஞ்சிருச்சு. வீக்லி எக்ஸ்பைரி இனிமேல் கிடையாது தான். மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் பேங்க் நிஃப்டில. ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டி 50ல இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்திருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது அரௌண்ட் ஒரு 23,540ல் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட் நல்ல மூவ். அப்புறம் ஒரு சின்ன ஒரு கன்சாலிடேஷன். நம்மளோட ப்ரிடிக்ஷன் என்னென்னா அப்சைடில் ஒரு நல்ல மூவ் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அரௌண்ட் ஒரு 2 டேஸாகவே நல்ல ஒரு ஃபால். ஸோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனுக்காண்டி மேலே வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம 5 மினிட்ஸோட 5th கேண்டிலில் ஒரு என்ட்ரி எடுத்தோம். 23,700 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தோம். ஸோ என்னாச்சுன்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலே ஒரு சின்ன ஸ்பைக் டவுன் சைடில். அந்த ஸ்பைக்கில் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அரௌண்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஹிட் ஆனோடனே அடுத்து உடனே ரெக்கவர் ஆகி அடுத்த கேண்டிலே மேலே வந்துருச்சு அந்த 100 பாயிண்ட்ஸும். ஸோ அதுக்கடுத்த கேண்டில்லையே அதே ஸ்ட்ரைக்கு இன்னொரு 20 பாயிண்ட்ஸ் தள்ளியே வாங்க முடிஞ்சது. அரௌண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் லெவலே ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்மளோட டார்கெட் வந்து 23,700 அரௌண்ட் பிபி ஜோனில் வச்சுருந்தோம். அடுத்து ஒரு 2-3 கேண்டில்ஸ்லேயே நல்ல ஒரு ஸ்பைக்கு கொடுத்துச்சு. நம்மளோட டார்கெட்டு கிட்ட ஆகிடுச்சு அரௌண்ட் 1% கிட்ட. இன்றைக்கான ட்ரேட் இப்படி முடிஞ்சுங்க. சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க மார்க்கெட்டை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. பேசிக்காக சார்ட் அனாலிசிஸ் வச்சு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நம்ம பண்ணுறது இன்ட்ராடேன்றனால நான் அதிகமாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, இந்த சூப்பர் ட்ரெண்டு, அப்புறம் அந்த மாதிரி பிபி ஜோன், இந்த ஒரு 5 இண்டிகேட்டர் வச்சு தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். இது நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறனால இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேடே பார்த்திங்கன்னா அப்சைடில் நம்மளோட ப்ரெடிக்ஷன் இருந்தது. ஸோ நம்ம ஆனால் அன்றைக்கி எதிர்பார்த்தது பிபி ஜோன் கிட்ட. ஆனால் அரௌண்ட் ஒரு 23,680 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னா அப்படியே 15 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் லைன் இங்கே வரைஞ்சிருக்கேன் 2 பாயிண்ட்டு. அந்த பாயிண்டில் வந்து ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால கேண்டில் அதுக்கு மேலே மூவ் ஆகலை. அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டு அன்றைக்கி டே லோ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ட்ரெண்ட் லைன்ன்றது ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர். ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ பிரேக் ஆகுதோ ஸோ அப்போ ஒரு அப்சைடில் நல்ல ஒரு மூமெண்ட் பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி மார்க்கெட்டோட எண்டிங் டைமில் கரெக்டாக பிரேக் ஆகிருக்கு. ஸோ அன்றைக்கி ட்ரேட் எடுக்கலை எதுவும். பட் ஆனால் கம்மிங் மண்டே வந்து அரௌண்ட் ஒரு அப்சைடில் ஒரு நல்ல மூவ் இருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 23,794 800 வரைக்கும் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி போடுறதுன்னா ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ இதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். அது நல்ல ஒரு அக்யூரஸியை கொடுக்கும். ஸ்விங் ஹை அப்படின்னா
எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது கூட வேணாம், வேற பாயிண்ட் காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் ஹை. இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிடும். ஓகேங்களா? இது எப்போனாலும் யூஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2 தடவை இந்த ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் சப்போஸ் நாளைக்கு இல்லை மண்டே டியூஸ்டே சப்போஸ் இப்படி மார்க்கெட் எதுவும் வந்துச்சுன்னா இந்த இடத்த ரீச் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். அந்த ரிஜெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் அந்த இடத்துல புட் சைடில் எடுக்கலாம். சப்போஸ் மேபி இந்த ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் அகைன்ஸ்ட் இதில் போயிட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப் சைடில் ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ அதை மார்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை மார்க் பண்ணிட்டோம்னா ட்ரெண்ட் லைன் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகே, பேசிக்காக உள்ள விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட்னா அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.